Hi guys, welcome to another video. Where நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹோம் ஆட்டோமேஷன். ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசிக்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டில் ப்ளே பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்க்க போறோம். வாங்க ஸ்டூடியோ விட்டு வீட்டுக்கு போகலாம். Wake up to reality. திமுங்களா என்ன சாவுரலமா போற கொஞ்சம் வேகமா தான் போயேன். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம கழட்ட போகிறோம். இந்த ஃபேனையும் நம்ம இந்த லைட்டையும் இந்த ப்ராஜெக்டில் இப்போ மொபைலில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். முதல்ல இந்த போர்டை கழட்டணும். வாங்க கழட்டணும். இது வந்து பேஸு. இதுதான் நம்ம ஃபேனோட லைனு. ரெகுலேட்டரில் போகுது. இது நம்ம லைட்டோட லைனு. லைட்டோட ஸ்விட்ச் தான். இப்போ இந்த வயர் நம்ம கழட்டிட்டு ஓகே இந்த லைட்டோடது நம்ம ஃபேனோடது ரெண்டையும் கழட்டியாச்சு. அவ்வளோதான். இந்த ரெண்டு லைனை மட்டும் நம்ம போர்டில் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். இப்போ போய் நம்ம ப்ராஜெக்ட் வரலாம். நமக்கு போர்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு ஒயர் ரொம்ப தேவைப்படும். அந்த ஒயர் இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரிலே பின்னில் இந்த சென்டர்லேயும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கொடுத்துட்டு இந்த லைனை கொண்டு போய் இப்போ இந்த லைனில் இப்போ நம்ம கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்கப்படல கூட நான் போயிடுறேன். பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்துட்டு அந்த கனெக்ஷன்லாம் இதில் கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்கலாம். இப்போ லைன் கொடுத்துட்டேன். இந்த ரிலே வந்து லைட்டுக்கு, இந்த ரிலே ஃபேனுக்கு. இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து லைட் ஒயரு. இந்த லைன் ஒயர் கலர் கலரு இது வந்து ஃபேன் ரெகுலேட்டர் வருது, ஃபேனோட கண்ட்ரோல் ஒயரு. இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு லூப் அடிச்சிருக்கோம். அந்த லூப்பு தான் இந்த ஒயரு. இதை நம்ம டேரெக்டாக கரண்ட்டில் கொடுக்க போகிறோம். கரண்ட் மீன்ஸ் பேஸ். ஓகே. இப்போ இந்த போர்டில் கரண்ட் வரும், பார்த்துருங்க. போர்டில் வராது, இது வரைக்கும் தான் வரும். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். அடாப்டர் மூலம் தான் கொடுத்துருக்கோம். பேட்டரி வச்சுருக்கேன், அது சார்ஜ் இல்லாதனால நான் டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் போர்ட்டபுளுக்கோசரம் பேட்டரி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம வீட்லேயே வைக்கிறதா இருந்தால் டேரெக்டாக நம்ம ஒரு பழைய அடாப்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம இதோடய வச்சுட்டு உள்ளே வச்சிடலாம். ஆன் பண்ணுறேன் பாருங்கள், லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மொபைல் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஹாட்ஸ்பாட் ஆனில் இருக்குது. ஓகே பாருங்கள், ஹாட்ஸ்பாட் ஆனில் இருக்குது. ஒன் டிவைஸ் கனெக்டில் இருக்குது. ESP அது இதோட போர்டு தான். நம்ம ஆப்புக்குள்ளே போகிறோம். கரெக்டாக இருக்குது. லைட் ஆஃப் ஆயிடுச்சா? இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணிட்டு ஆன் ஆயிடுச்சு. ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் இப்போ இதில் காட்டிகிட்ருக்கு. இதுலேயும் பாருங்கள், இந்த சேனல் இப்போ ஃபேனு, இந்த சேனலு லைட்டு. ஓகேவா? இப்போ இந்த லைட்டை இந்த மோஷன் டிடெக்டரோட லிங்க் பண்ண போகிறோம். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இந்த லிங்க் ஆப்ஷன் போயிட்டு லிங்க் கொடுத்துட்டு மோஷன் டிடெக்டர்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டா ஓகே கொடுக்குறேன். இப்போ மோஷன் டிடெக்டரும் அதுவும் இப்போ லிங்க் ஆகிடுச்சு. ரொம்ப விட்டு வெளில போகிறோம். லைட் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. மோஷன் டிடெக்டரும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். லைட்டு ஆன் ஆகுது செக் பண்ணிடலாம். மோஷன் டிடெக்ட் பண்ணிட்டு லைட்டும் ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃபேனை லிங்க் பண்ண போகிறோம். ஃபேன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லிங்க் இங்கே இருக்குது. லிங்க்கில் போயிட்டு ஃபேனு பாருங்கள் ரேட் ஆகிடுச்சு. ஃபேன் ஆன் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லைட்டு வந்து லிங்கில் கிடையாது. ஓகேவா? லைட்டு இப்போ லிங்கில் இல்லை, ஃபேன் மட்டும் தான் லிங்கில் இருக்குது. இந்த லிங்க்இன் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது லிங்க் மாதிரி இருந்தால் அது லிங்கில் இருக்குது. இப்போ ஃபேன் ரனில் இருக்குது. இப்போ உள்ள போய் பார்க்கலாம். மோஷன் டிடெக்டர் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. லைட்டு ஆனில் இருக்குது. இப்போ நான் ஒர்க் பிளேஸ்க்கு போகிறேன். ஃபேன் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும். மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. திஸ் இஸ் இட். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் வேணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயில் வைக்கிற தரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.